வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் 3வது பாதத்தில் 315 டிகிரியில் கும்ப ராசி கன்னியா லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதான்றதை பற்றி தானுங்க முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கார். ஒரு சில நண்பர்களுக்கு 6-7 மாத காலமாகவே மன அழுத்தம் கொடுக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் கொடுக்காது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுக்காது, யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஆதங்கம் மட்டும்தான் அதிகமாக இருந்துகிட்டு 6-7 மாத காலமாக. இன்னும் ஒரு சிலருக்கு 10 வருஷமாக 15 வருஷமாக 6 வருஷமாக 7 வருஷமாக செய்துக்கிட்டு இருந்த வேலையே இந்த 6 மாதத்திலிருந்து சங்கடங்களாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிமிஷத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, பொதுவாக தனுசு ராசியாதிபதி குரு பகவான் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்தாலும் இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் முதல்லையே புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியே தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தொழில் காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் வரார். வருடத்தில் 12 மாதங்கள் இருந்தாலும் ஒரு மாதம் மட்டுமே சூரிய பகவான் தனுசு ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் மட்டும்தானுங்க. அப்போது இந்த மாதத்தில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா 12 வருஷம் கழித்து வரக்கூடிய அதிசயம் ஆச்சரியம். உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 56 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்க்க போறார். சூரிய பகவான் அரசு, வேலை, பலவிதமான விஷயங்களுக்கு அதிபதி. அப்போது 9வது பாவகத்தில் சூரியனுடைய ஆதிக்கத்தில் புதனும் புதனுடைய ஆதிக்கத்தில் சூரியனும் மாத தொடக்கத்திலேயே ஒரு பரிவர்த்தனையோட தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக சூரிய பகவானை குரு பகவான் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. இதனால் 100% தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே மாற்றங்கள் வந்துடும். ஆனாலும் நீங்கள் உணரணும் இல்லையா, மாதம் பிறந்த உடனே நமக்கு நல்லது நடந்துட போகிறதில்லை. புரட்டாசி 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் உணரணும்னா புரட்டாசி மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே, புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார பலவிதமான நன்மைகள் வேலை வாய்ப்பில் உருவாகும். 10 வருஷமாக செய்துக்கிட்டு இருந்த வேலை சங்கடமாக இருக்குதுங்க, இது எடுத்து போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு வேற வேலை செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதே வேலையில் சாதிக்கிறதுக்குண்டான ஒரு பாதையை காட்டிடும் இந்த பிரபஞ்சம். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். பொதுவாக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? ஆணாக நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிக்கு தனுசு ராசிக்கு 10வது பாவகத்தில் குருவும் குருவுடைய பார்வையில் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை முடிந்து, அதாவது சூரியனுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் சூரியனும் இருந்து மீண்டும் சூரிய பகவானுடைய புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெற்று தனுசு ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார். இந்த அமைப்புகளால் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கி
தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கி பணப்பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க, நான் மீளுவனா மீள மாட்டேனா தெரியாத அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா 100% சரியாகும். ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும், சரியான நேர காலங்கள் வந்துருச்சுன்னா நம்மளை எங்கே கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்திடும். மோசமான கிரக நிலைகள் வந்துருச்சுன்னா எவ்வளோ அளவுக்கு நம்மளை சிக்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு சிக்க வச்சிடும். இது கிரக நிலைகளுடைய அமைப்பு. அப்போது இந்த நேர காலங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நேர காலங்கள். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், ஏன் எல்லா நேரத்துலையும் முடியும். சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க, ஒரு சில நேரத்தால் தான் முடியும், ஒரு சிலரால் தான் முடியும். இது தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதிக்கிறதுக்குண்டான நேரம். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். 7ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை அதிகபட்சம், குறைந்தபட்சம் 7ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு பிராப்தம், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரம். ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்குண்டான தருணம். செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் படுது. செவ்வாய் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார்னா ராகு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார். அது நமக்கு பவர் கம்மி தான். அதுவே குரு பகவானுடைய சாரத்துக்கு வரும்போது புரட்டாசி 11ஆம் தேதி இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமாக சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார். அதுவே நமக்கு அதிர்ஷ்டம். செவ்வாய் நம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து நம்ம ராசிநாதனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும் பொழுது ஏற்கனவே செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் தான் நம்ம ராசிநாதனான குரு இருக்கிறார். அப்போ குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை. அப்போ செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படும், ராசிக்கு 2வது பாவகத்தில் படும். இது பிரமாதமான நேரம். கடன் பிரச்சனை நீங்கிறது, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது, உடல் உபாதைகள் சரியாகிறது, மன அழுத்தம் நீங்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும். அதுபோக சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 11வது பாவகத்துக்கு வராரு. எப்போ வராருன்னா புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வராரு. புரட்டாசி மாதம் 2ல் வரவர் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 24 நாள் சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் நம்ம ராசிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானாதிபதி, விரயஸ்தானாதிபதி. ஏன் சுக்கிரனை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம்னா சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வரார். ஏற்கனவே நம்ம ராசிநாதனான குரு சுக்கிரனுடைய வீட்டில் தானே இருக்கிறார். அப்போது சுக்கிரனுடைய வீட்டுக்கே மீண்டும் அந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் வரும் பொழுது எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளி மாநிலத்தில் இருக்கிற நண்பர்களுக்கோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கோ லாட்ரி யோகம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஊரில் இருக்கிற நண்பர்களுக்கு வேலையில் ஒரு பதவி உயர்வு, ஒரு முன்னேற்றம், ஒரு சில நண்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் 4 காசு சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோக சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு வராரு. ஏற்கனவே திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி தனுசு ராசி நண்பர்களுக்கு புதன் 10வது பாவகத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது இந்த சுக்கிரன் அப்படின்றவர் திருமண காரகன் நமக்கு 11வது பாவகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கான நேரத்தை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். ஆசாசியாக திருமணம் பண்ணிக்கிட்டுங்க 3 மாதம் 4 மாதம் தான் வாழ்ந்தோம், இது வரைக்கும் விவாகரத்து லெவலில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா 2 பேரும் விவாகரத்தை எதிர்பார்க்கறது இல்லைங்க. யாராவது ஒருத்தர் தான் முதல்ல முன்வைக்கிறாங்க, நான் உங்களோட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாயிடும். ஏன்னா திருமண ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறார், திருமண காரகன் ரொம்ப பலமாக இருக்கிறார். அதனால் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். அவ்வளோ என்னத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறடுங்க அமையலைங்கன்னா அந்த மாதிரி நண்பர்களுக்கும் வரன் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கூட கொடுக்கும். ஒரு நல்ல நேரம் தானுங்க, சிறப்பான நேரம் தானுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. பொதுவாக எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கடன் இல்லாமல் இருக்கணும், 4 காசு நான் மிச்சம் இருக்குது மிச்சம் இல்லாத அப்பாற்பட்ட விஷயம். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் போதுமையா,
அன்னாடு வாழ்க்கை ஓட்டுறதே எனக்கு கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது, எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ சம்பாரித்து யாருக்கோ கொடுக்குற மாதிரி இருக்குது, இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களாக நீங்கள் இருந்தால், தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால், உங்களுடைய அந்த ரோல், உங்களுடைய தருணத்தை மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த நேரம். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு தனயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களை மிகைப்படுத்தி சொல்கிறன்றது மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. சாமி சத்தியமாக அந்த மாதிரி அவசியம் எனக்கு இல்லை. உள்ளதை உள்ளபடி தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருந்து புதனாதித்ய யோகமாக இருந்து புதன் ஆட்சி உச்சமம் பெற்று குருவுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். இதை விட ஒரு நல்ல நேரம் சொல்லணுமா? சரி, அடுத்தது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது பாவகத்தில் 3வது பாவகத்தில் நமக்கு 7.5 சனி முடிஞ்சு குருவுடைய சாரம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாரு சனி இல்லையா? அதே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஆல்ரெடி இருக்கிறார். புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாவும் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி சனியுடைய வீட்டை பார்ப்பார் 8வது பார்வையா. சனி பகவான் செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறாருன்னு சொன்னானுங்க. 3வது பார்வையா மேசத்தை பார்க்குறாரு சனி பகவான். தனுசு ராசியிலிருந்து 3வது கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கே இருந்து 3வது பார்வையா நமக்கு 5வது பாவகம் மேஷத்தை பார்க்குறாரு சனி. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதே குருவுடைய நட்சத்திரம் வாங்கி புதனுடைய வீட்டில் இருந்து 8வது பார்வையை சனியுடைய வீட்டை பார்க்குறார். இதனால தான் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், புத்திர செல்வம் பெருகுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதானுங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்கிறன்றது மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. சாமி சத்தியமாக என்னுடைய பதிவில் எந்த பதிவு எடுத்தாலும் அதில் ஆதாரம் இருக்கும், ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேனுங்க. உங்களுக்கு நான் நல்ல பாதை காட்டுறேன் காட்டல, அது அப்பாற்பட்ட விஷயம். கெட்ட பாதையை மட்டும் காட்டிவிட மாட்டேனுங்க. ஏன்னா நான் சொல்கிறது ஒரு சில நண்பர்கள் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு இந்த தம்பி சொல்கிறது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும் ஒரு சில நண்பர்களுக்கு. அது நடக்கலை அப்படின்னா நம்ம வச்சு கழுத்தறுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் கண்டிப்பாக செஞ்சிட மாட்டேன். மன வாழ்க்கை நல்ல விதமாக இருக்குன்றதுக்கு தனஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் 2வது புத்திரஸ்தானாதிபதியும் பார்வை பரிமாற்றம். ராசிநாதனான குரு பகவான் 6வது பாவகத்திலே இருந்தாலும் 10வது பாவகத்தை பார்க்குறாரு. 10வது பாவகத்துக்கு அதிபதி ஆட்சி பெறாரு, சூரிய பகவானோட சேர்றாரு. அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகமாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாரு. இந்த நேரத்தில் சில நண்பர்களுக்கு வாகன யோகம் இருக்குது. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாகன யோகம் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ரேராக ஒரு 5% நண்பர்கள் மண் அல்லது மனை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி எல்லா பதிவுகள்லையும் நிச்சயமாக ஆதாரம் இருக்கும். ஆதாரபூர்வமாக தான் இந்த பலன்கள் எல்லாம் சொல்லுவனுங்க. நிச்சயமாக தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இது ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய கருத்துக்களை பற்றி ஏதாவது விஷயங்கள் உங்கள் கருத்துக்கள் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.